வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் யார்? எஸ்பி வேலுமணி அவர்கள். எஸ்பி வேலுமணி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது கூட அண்ணாமலையும் போயிருக்காரு. அண்ணாமலையும் உடன் இருந்தார் அப்படிங்கிற புகைப்படத்தை பார்க்க முடியுது. கோவை வடக்கில் வானதி அக்கா வேட்புமனு தாக்கல் செய்யும் போதும் அண்ணாமலை இருந்திருக்காரு. எஸ்பி வேலுமணிக்காகவும் அண்ணாமலை வந்திருக்காரு. ஒன்று கூடிட்டாங்கய்யா அப்படின்னு திமுக சோகத்தில் இருக்காங்க. வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது அண்ணாமலை அந்த ஜீப்பில் நிற்கிறாரு. பக்கத்தில் ஒரு பள்ளி வாகனம் கிராஸ் ஆகுது. அண்ணாமலையை பார்த்த உடனேயே அந்த ஸ்கூல் வேனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கையை வெளியில் நீட்டி அண்ணாமலைக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. தமிழக அரசியல் களத்தில் எந்த விதமான திரை பின்னணியும் இல்லாமல், வழி வழியாக அரசியல் குடும்ப பாரம்பரிய பின்னணியும் இல்லாமல் அரசியலுக்கு வந்து மக்களுடைய மனதை இந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ண ஒரு லீடர் அண்ணாமலையை தவிர வேறு யாரும் கிடையாது. நீங்கள் வேணால் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். ஸ்டாலின் அவர்களிருந்து ஆரம்பிங்க. ஸ்டாலின் அவர்கள் திமுக ஃபேமிலி. கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினுடைய அப்பா. உதயநிதி ஸ்டாலினுடைய பையன். இது திமுகவில். நாம் தமிழர் கட்சியில் சீமான் திரை பின்னணியிலிருந்து வந்தவர் தான். தாவேகா தலைவர் விஜய் பிரபலமான நடிகர். அன்புமணி ராமதாஸுடைய பையன். இப்படி நீங்கள் அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இபிஎஸ் அதில் இப்போ ஹெட்டாக வந்து உட்காந்துருக்காரு. அப்போது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்களேன். அண்ணாமலையை யோசிச்சு பாருங்கள். சாதாரண விவசாய குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரை பின்னணியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போது கஷ்டப்பட்டு படித்து பெரிய ஒரு அதிகாரத்தில் போய் உட்காந்து மக்களுக்கு பணியாற்றி அதன் மூலமாக மக்கள்கிட்ட நல்ல பேரை வாங்கி வேலையை குவிட் பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்து 3 வருஷம் 4 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸை அண்ணாமலை சம்பாதிச்சிருக்காரு. அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதான் சொன்னேன்ல, திரை பின்னணி மற்றும் வழி வழியாக அரசியல் குடும்பம், இது ரெண்டுமே இல்லாமல் அரசியலுக்கு வந்து மக்களுடைய மனதை வென்ற ஒருத்தர்னா அது அண்ணாமலை தான். இப்போதைய நிலவரப்படி வேற லெவல். அஸ்ஸாமில் பாஜக ஆட்சி. முதல்வராக ஹிமந்த பிஸ்வ சர்மா இருக்கார். வர ஏப்ரல் 9ஆம் தேதி அஸ்ஸாம்லையும் தேர்தல். இந்த முறையும் பிஜேபி தான் ஜெயிக்கும், அஸ்ஸாமை அவங்க வந்து தக்க வைப்பாங்க அப்படின்னு சர்வே முடிவுகள் வந்துருக்கு. இதை தாங்க முடியாத காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க? பவன் கேரா இருக்கார்ல, அவரை அஸ்ஸாமுக்கு அனுப்பி அவதூறு பிரச்சாரத்தில் குதிச்சிட்டாங்க. அதாவது அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவுடைய ஒய்ஃபு எகிப்து நாட்டை சேர்ந்தவங்க, எகிப்து நாட்டுடைய பாஸ்போர்ட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பவன் கேரை அடிச்சு விட, இப்போ எகிப்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் களமிறங்கி இந்த டாக்குமெண்ட்டு எகிப்து பாஸ்போர்ட்டு தான், ஆனால் இந்த பாஸ்போர்ட்டில் இருந்தவங்களுடைய முகம் மாற்றப்பட்டிருக்கு. எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய முகத்தை மாற்றி ரீப்ளேஸ் பண்ணி அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவுடைய ஒய்ஃபுடைய ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருக்காங்க, மார்பிங் மாதிரி. இது ஒரிஜினலான எகிப்துடைய பாஸ்போர்ட் தான். அந்த பாஸ்போர்ட்டில் இருந்தவங்களுடைய ஃபேஸு மாற்றப்பட்டிருக்கு. ஒரிஜினலான எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியுடைய முகம் மாற்றப்பட்டு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுடைய ஒய்ஃபுடைய ஃபேஸு அதில் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எகிப்து கவர்மெண்ட் சொல்ல பவன் கேராவுக்கு உச்சகட்ட சிக்கல். இப்போ காவல்துறை வழக்கு பதிவாக பவன் கேராவுக்கு எதிராக ரிஜிஸ்டர் பண்ணி அவரை கைது செய்ய அஸ்ஸாம் காவல்துறை முடிவெடுக்க உடனே பதறி போன பவன் கேரா டெல்லிக்கு ஓடிட்டார். டெல்லிக்கு அவருடைய வீட்டில் வச்சே தூக்கலாம் அப்படின்னு அஸ்ஸாம் போலீஸு டெல்லிக்கு புறப்பட்டுருக்காங்க. வீட்டில் போய் பார்த்தா அவரை காணோம். எங்கே தெரியுமா அவர் எஸ்கேப் ஆகிட்டார்? ஹைதராபாத்துக்கு, தெலுங்கானாவுக்கு வந்துட்டார். காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமாக பார்த்து ஓடிக்கு இருக்காரு. ஹைதராபாத்துக்கு போனால் அடுத்து ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போவார் போல், ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போனால் அடுத்து கர்நாடகாவுக்கு வருவார் போல். அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா வெறும் 3 மாநிலத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. இப்போ பவன் கேராவுக்கு இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.